Good morning students, welcome back to 5th standard science online class. In this class we are seeing 4th lesson question answer. நம்ம ஆல்ரெடி லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ 4th லெசனுடைய ஆன்சர் த ஃபாலோவிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. வாங்க கொஸ்டின் ஆன்சரை பார்ப்போம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் டூ சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ்என் போஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். அவர் சயின்ஸ் ஃபீல்டில் அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனை கேட்டிருக்கிறாங்க. எஸ்என் போஸ் ஒர்க் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் டு சால்வ் சர்டைன் ப்ராப்ளம் இன் physics called as Bose statistics. He acted as a advisor to the Council of Scientific and Industrial Research. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்என் போஸ் ஒர்க்டு அஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் டு சால்வ் சர்டைன் ப்ராப்ளம். அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு பேர் போஸ் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு, ஹி ஆக்ட் அஸ் ஏ அட்வைசர் டு கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அந்த சயின்ஸ் ரிசர்ச்சில் ஒரு அட்வைசராக அவர் ஒர்க் பண்ணார். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மறுபடியும் எஸ்என் போஸ் ஒர்க்டு ஆஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் டு சால்வ் சர்டைன் ப்ராப்ளம் இன் ஃபிசிக்ஸ் கால்ட் ஆஸ் போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஹி ஆக்ட் ஆஸ் ஏ அட்வைசர் டு தி கவுன்சில் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? எஸ்என் போஸ், பிஓஎஸ்சி போஸ், ஒர்க்டு டபிள்யூஓஆர்கேஇடி, ஒர்க்டு ஆன் ஓஎன்ஆன் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல், எஸ்டிஐடிஐஎஸ்டிஐசிஐஎல் ஸ்டாட்டிஸ்டிக்கல், மெத்தட் METHOD, மெத்தட் டு TO2, சால்வ் SOLVE சால்வ், சர்டைன் SCRTAIN certain problem, PROBLEMS problems in iron in physics, PHYSICS physics called, CALLED called as, AS Bose, BOSE Bose statistics, statistic STATISTICS statistics. He act, ACTED act as, AS the the advisor, ADVISOR advisor to TO2 the the council, COUNCIL council of scientific, SCIENTIFIC scientific and and industrial, INDUSTRIAL industrial research, RESEARCH research. SN Bose worked as a statistical method to solve certain problem in physics called as a Bose statistics. He acted as the advisor to the Council of Scientific and Industrial Research. ஓகேங்களா. அடுத்த செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கிவ் எனி டூ சயின்டிஃபிக் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் கலாம் டு இண்டியன் டிஃபென்ஸ் ரிசர்ச். இது அப்துல் கலாமுடைய 2 சிக்னிஃபிகண்ட் கேட்டிருக்கிறாங்க. அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது பாருங்கள். ஆஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஹி டெவலப் இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். As the project director, he developed India's first indigenous satellite launch vehicle. He took up the responsibility of developing indigenous guide missiles at DRDO. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஆஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஹி டெவலப் இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். அதாவது இந்தியா சொந்தமாக ஒரு சேட்டலைட் என்ன பண்ணுச்சு, தயாரித்து அனுப்பிச்சு. அதுக்கு இவர் தான் ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் ஹி டுக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டெவலப்பிங் இண்டிஜினியஸ் கைட் டு மிசைல் அட் DRDO. அதாவது அந்த டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதில் இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவர்கிட்ட தான் இருந்துச்சு. பாருங்கள் ஸ்பெல்லிங்கு. ஆஸ் ப்ராஜெக்ட் PROJECT project director, DIRECTOR director. He develop, DEVELOP develop India's, INDIAS India's first, FIRST first indigenous, INDIGENOUS indigenous satellite, SATELLITE satellite launch, LAUNCH launch vehicle, VEHICLE vehicles. He took, TOOK took up, UP up, the responsibility, RESPONSIBILity
SIBILITY responsibility of 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 developing 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 indigenous 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 guide GUIDED guide missiles 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 at DRDO ஓகேங்களா. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். நேம் எனி 3 awards given by the government of India for the peoples who contribute the significantly for the nations. அதாவது இந்தியாவிலேருந்து கொடுத்த ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அது பாருங்கள் என்ன அவார்டு இந்தியா கொடுக்குது அப்படின்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா. மொத்தம் 3 அவார்ட்ஸ் இந்தியா கொடுக்கும். என்ன அவார்டு அப்படின்னா ஒன்று பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா. பத்மபூஷன் பாருங்கள் பத்ம BADMA பத்மபூஷன் BHUSHAN பூஷன். பத்ம விபூஷன் BADMAVIBHUSHAN பத்ம விபூஷன். பாரத் ரத்னா BHARAT பாரத் ரத்னா RATNA பாரத் ரத்னா. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா. இதோட நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தான் போக போகுது, ரிவிஷன் தான் போக போகுது. இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளையும் மிஸ்ஸு இது கூட சேர்த்து அனுப்பி விட்றேன். நல்லா படிங்க. படித்து கொஸ்டின் ஆன்சராக எழுதி பாருங்கள். கரெக்டாக கொடுக்குற ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். வீட்டில் படிச்சுட்டே இருங்க. டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸும் நான் உங்களுக்கு சீக்கிரமே போடுறேன். ஓகேங்களா. இப்போது இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனை முடிச்சிட்டோம், செகண்ட் லெசனையும் முடிச்சிட்டோம். இப்போது தேர்ட் லெசன் இருக்குங்களா. இன்றைக்கான ஹோம்ஒர்க்கு இந்த தேர்ட் லெசனில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் மிஸ்ஸு ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மறுபடியும் என்ன பண்ணுங்க, 1 டைம் எழுதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஸ்டின் ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அழகாக நீட்டாக எழுதிக்கிங்க. இதை வச்சு தான் நம்ம படித்தாகணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.